80 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் ஆனா ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணுவேன். பட் ரீசென்ட் டேஸா வந்து வெயிட் லூஸ் ஆகாதத பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதனால ஒரு 2 to 3 டேஸ்க்கு வெயிட் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்கில வந்து ஜீரா வாட்டர் தான் எடுத்திருந்தேன். ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தது. தென் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ சேர்த்த ஸ்மூத்தியும், அது கூட ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணியிருந்தேன். பட் ஒரு ஹால்ஃப் ஆப்பிள் மட்டும் தான் நான் சாப்பிட்டேன். தென் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒண்ணு பண்ணேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரைட் தான். பட் ஸ்டில் வந்து நான் சாப்பிட்டு 4 இயர்ஸ் ஆச்சு. நம்ம ஈஸியா செய்ற விஷயம் தான். வெளிய கூட அவைலபிளா இருக்கும். ஆனா என்னமோ தெரியல எனக்கு இது செய்றதுக்கும் சான்ஸ் கிடைக்கல. சாப்பிடுறதுக்கும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ரொம்பலாம் ஒண்ணும் இல்லங்க. மோர் குழம்பு தான். எனக்கு இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் 4 to 5 இயர்ஸ்க்கு பிஃபோர் சாப்பிடும்போதே அந்த டேஸ்ட் என் நாக்குல ஒட்டிடுச்சு. இப்போ வரைக்கும் அத நெனச்சாலே செம்ம டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் தோணும். ஆனா எனக்கு செய்ய வாய்ப்பே கிடைக்கல. ஃபைனலி இன்னைக்கு நான் வந்து மோர் குழம்பு செஞ்சேன். ஸோ மோர் குழம்புக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து நல்லா காரமா ஏதாவது பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் வந்து வாழைக்காய் ஃப்ரை தான் சாப்பிடுவாங்க. பட் எங்க வீட்ல அது அவைலபிளா இல்ல அப்படிங்கிறதுக்காக, நான் அவங்களுக்கு மட்டும் மசாலா முட்டை பணியாரம் அந்த மாரி பண்ணியிருந்தேன். பட் அது நீங்க பார்த்தாலே தெரியும் நெறைய எண்ணெய் இருக்கும் அந்த பணியாரத்தில. அதனால நான் வந்து பணியாரம் எடுக்கல. பாயில் பண்ண 2 எக் மட்டும் எடுத்திருந்தேன். எனக்கு அந்த மோர் குழம்பு சாப்பிட்டது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ரொம்ப ரைஸ் கம்மியா தான் எடுத்திருந்தேன். தென் லஞ்ச் முடிச்சுட்டு எனக்கு ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ வாக்கிங் வந்து நான் கொஞ்சமா தான் போனேன். ஒரு 45 மினிட்ஸ் தான் வாக்கிங் போயிருப்பேன். தென் வெளிய போயிருந்தோம். ஸோ நான் ஒரு 4 to 5 டேஸ் ஆச்சு நான் காஃபி, டீ எடுத்து. ஸோ எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு இடத்துல அதாவது ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட்ல இந்த காஃபி ஷாப் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இரானி காஃபி ஷாப்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டார்ட்டிங்லயே இருக்கும். செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட் இந்த ஜோகோ ஆஃபீஸ்க்கு பக்கத்துல. ஸோ அங்க தான் நான் எப்பவுமே காஃபி, டீ குடிப்பேன். அது இல்லன்னா டீ பாய்ல குடிப்பேன். எனக்கு 2 இடத்துல தான் காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்க போயிருந்தனால அங்க ஒரே ஒரு காஃபி மட்டும் ஆஃப் சுகர்ல எடுத்திருந்தேன். தென் வெளிய ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வரும்போதே நான் வந்து டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். சப்பாத்தி வித் வந்து வெஜிடபிள் குருமா எடுத்துக்கிட்டேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் வந்து நான் நேத்து போட்டிருந்த வீடியோக்கு நெறைய பேர் ரெஸ்பான்ஸ் குடுத்துருந்தீங்க. நெறைய மோட்டிவேஷனலா பேசியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எனக்கு அத வாசிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸா இருந்துச்சு. எனக்காக இத்தன பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. நான் கண்டிப்பா டயட்ட வந்து நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இன்னும் 20 டேஸ் இருக்கு. இந்த 20 டேஸ்ல நான் கண்டிப்பா 2 கேஜிஸ் குறைப்பேன். நான் வந்து கண்டிப்பா குறைச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் வந்துட்டேன். ஸோ கன்டினியூவா வீடியோ பாருங்க. உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க் யூ எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிட்டத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.